பல நேரங்களில் நாம் தவறுகின்ற இடம் என்னன்னு சொல்றேன். பாம்பு இருக்குல்ல, பாம்பு, அதனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோயே. கடுமையாக சொல்கிறேன்னா அப்படி தான் சொல்லுவேன். பாம்பு கொத்தும். இந்த ரூமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, இந்த காலேஜுக்கும் வீட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பாம்போட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா கொத்தும். கொத்திட்டேன், கொத்து வாங்கிட்டேன், கடிச்சிருச்சு. கடிச்சிட்டதுனால ஏறிட்டு இருக்கிற விஷத்தை பற்றி கவலைப்படு, பாம்பு பின்னால் ஓடாத. அது பாம்பு தெரிஞ்சு போச்சுல. அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே வந்து மறுபடியும் கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. அது பாம்புன்னா பாம்பு. யூ கேனாட் சீக் த ஜஸ்டிஸ் ஃப்ரம் ஸ்னேக்ஸ். ஸ்னேக் இஸ் அ ஸ்னேக். என்ன மேடம் சொல்றீங்க? நான் எப்படி மேடம் நான் வெனமை ட்ரீட் பண்ணுறது? பிளாக் த நம்பர். இந்த வெளில வந்துடு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை மாற்றிடு. நீ எங்கே இருக்கிறங்கிற ட்ரேஸ் கூட கிடைக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன், உன்னை கொத்திட்டு போயிட்டாங்கல்ல, இன்னைக்கு சொல்கிறேன், அம்மா சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோ. யார் கொத்திட்டு போனாலும் அவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களால் நீ அடைந்த பாதிப்பை மட்டும் சரி செய்து கொண்டே வா. ஒரு நாள் வரும், இவளை போய் மிஸ் பண்ணிட்டோமேடா என்று உட்கார்ந்து அழற அளவுக்கு நீ அவர்களை நிறுத்துவாய். யார் உன்னை பாதிப்பு தந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் அழுது புலம்பாதே. ஏன் தெரியுமா? அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கு நீ தருகின்ற பதில். பாரதியாருடைய பாடல்ல ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்வனா, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பார்ப்பா, சமூகம் நம்மளை கீழே போட்டுச்சுன்னு வச்சுக்கேன். நான் ஒத்துக்கலையே. நான் ஒத்துக்கிட்டா தானே. அதான் நீ 10 பாயிண்ட் கொடுக்குறிய எனக்கு. 1 2 3 4 5 எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குது. பாக்ஸிங் பார்த்துருக்கியா? கீழே விழுந்த உடனே ரெஃபரி வந்து சொல்வார் 1 2 3 4 5 10 சொன்னதுக்கப்புறம் விழுந்து கிடந்தாதான். விழுவதல்ல வீழ்ச்சி என் குழந்தையை, எழ மறுப்பது தான் வீழ்ச்சி. விழும் பொழுதெல்லாம் எழு. எங்கெல்லாம் விழுறியோ, ஃபெயில் ஆயிட்டியா, உடனே பாஸ் பண்ணு, கிளியர் பண்ணு, உடனே கிளியர் பண்ணு. சேர்த்து வச்சுக்காத, அக்யூமுலேட் பண்ணாத, கிளியர் பண்ணு, கிளியர் பண்ணு. என்ன வேணாலும் கலாட்டா பண்ணு, படிப்பை மட்டும் விட்டுறாத. ஏன் தெரியுமா? உன் கலாட்டா, உன் சிரிப்பு, உன் கேங்கு இதெல்லாம் உன் கூட வராது. உன் சர்டிஃபிகேட் தான் உன் கூட வரும். மானத்தோட வாழணும்னா சர்டிஃபிகேட் முக்கியம், கல்வி முக்கியம். Grab that certificate from the highest level. இங்க பாரு, நான் அம்மா இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நான் 10th 58% மேடம். இன்னைக்கு கூட மேடம் வைஸ் சான்சலருக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கேட்குறாங்க? SSLC தான் கேட்குறாங்க. 10th தான் சார் கேட்குறாங்க. செகண்ட் கிளாஸ்க்கு போடுறேன் மேடம் நான். ஆனால் எங்கே தெரியுமா நான் ஜெயிச்சேன் குழந்தைகளை? 10th ஸ்டாண்டர்டில் 58 தான். ஆனால் யூனிவர்சிட்டியில் வெளியில் வரும்போது MAல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். ஹேவ் ப்ராக்ரஸ், ஹேவ் ப்ராக்ரஸ். 10th +2 அதிகமாக இருக்கணும். +2 BA BSc BCom அதிகமாக இருக்கணும். அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போ. மேற்படிப்பு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா 55%க்கு மேலே வாங்கிடு. இல்லைன்னா MA MCom MSc நாட் எலிஜிபிள். நீ 55% தாண்டி ஆகணும். பாஸ் பண்ணா போதும், பாஸ் பண்ணா போதும் கிடையாது. ஹிட் த புல்சை. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மிகப்பெரிய சுதந்திரம் என் குழந்தைய, பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரத்தை நீ கையில் எடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய டிகிரி மிக மிக முக்கியம். இந்த வயசில் அந்த டிகிரி வாங்க முடியாமல் எது இருந்தாலும் அதை அப்புறம் எடுத்து வை. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்து இருக்கிறீங்க, தோத்துட்டு போறதுக்கா குழந்தைகளை? நான் ஒன்றும் அப்படியே கேக் வாக்கில் வந்த பெண் இல்லை. நான் ஸ்கிராட்ச்லேருந்து வளர்ந்தவன். அதனால எனக்கு உன் மொழி புரிகிறது. நீ என்னை நான் உன்னை ஜாலியாக சிரிக்க வைக்கிறதுக்காக நான் வந்த உடனே கைத்தட்டல.
வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன், அது உனக்கு பிடிச்சிருக்கு, நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஏதோ ஒன்று நீ சாதிக்கலான்னு நீ நம்புற. அந்த கைத்தட்டல் தான் எனக்கு என் இறைவனுக்கு நன்றி. ஏன் தெரியுமா? நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி மக்களை சம்பாதிக்கவில்லை, அவர்களை விழிப்புணர்வு செய்ய வைத்து நான் என் புகழையும் என் செல்வாக்கையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். நீ விழித்தெழு என்கிறேன் நான். ஏதோ ஒரு இடத்துல உன்னை நீயே போட்டு அமுக்கிட்டு இருக்கிறியா பாரு, இதுவும் கடந்து போகும். போகும். இப்படியே இருப்போமா நாம? இல்லையே. 19 ரூபாங்க. நான் ஸ்கூட்டர் வாங்கும்போது பெட்ரோல் விலை 17 ரூபா தாங்க இருக்கும், 2 ரூபா இருக்காது சார். 1/2 லிட்டர் போடுங்கன்னு கேட்கறதுக்கு வைக்கும். நடந்து போவேன் சார். சொல்லட்டுமா, பணம் பெரிய விஷயமே இல்லை குழந்தைகளை. நான் போனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கேட்டுப்பார் 1 ஹவருக்கு என்னுடைய ஃபீஸ் என்னன்னு. 19 ரூபா பெட்ரோல் போடுறதுக்கு இல்லாமல் TS 58 நடத்தி கூட்டிகிட்டு போனேன்னா இன்னைக்கு டிமாண்ட் பண்ணுறேன்னா என்ன விஷயம் தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். செல்வம் இருக்குல்ல, அது லக்ஷ்மி. அது தாமரையில் இப்படி உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா. சரஸ்வதி இருக்காங்கல்ல, அவங்களும் வெள்ளத்தாமரையில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். லக்ஷ்மிக்கு யார் காசு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு காசு இருக்கின்ற இடத்தில் மட்டும்தான் செல்வாக்கு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்டர்டெயின்மெண்ட்ல கழிச்சிடாத. வீரியமுள்ள விதையாரு, உன் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போ. கவனமாக வாழ்க்கையை சேர்த்து வைத்துக்கொள். வாழ்க்கையில் யார் சேமிப்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் செலவு செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள். அந்த சேமிப்பு என்பது இதோ உன் காலத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு சேமிப்பு இருந்தால் அவர்கள் ஜெயிச்சிடலாம். வச்சிருக்கீங்களா? மார்க் ஷீட்ல வச்சிருக்கீங்களா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னை செலுத்த வேண்டும் என்றால் நீ சில சேமிப்புகளை வைத்திரு. அந்த சேமிப்பு என்பதை இப்பொழுது உன் கல்வி மட்டும்தான் குழந்தைகள். கல்வியை எடுத்துக்கொள், சமூகத்தை சரியாக பார். டோன்ட் ரிப்ளை to any query or any question instantly. டக்குன்னு பதில் சொல்லாத, நிதானிச்சு பதில் சொல்ல. அந்த நிதானத்துக்கு பேர் தான் கல்வி. நிதானி. யாரோட விலகி இரு என்றால், யாரு உன்னை கான்வர்சேஷன்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்களோ அவங்களோட விலகி இரு. கான்வர்சேஷனை ஃபோர்ஸ் பண்ண, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, இப்போவே சொல்லு, இப்போ சொல்லு, வரியா இல்லையா, இப்போ சொல்லு, தரியா இல்லையா, இப்போ சொல்லு, சாப்பிட்றியா இல்லையா, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, இது சரியா தப்பா, இப்போ சொல்லு. டாக்ஸிக். நெவர் ரிப்ளை இன்ஸ்டன்ட்லி. இந்த வயதில் இந்த நிதானம் வந்துருச்சுன்னா, என் வயதில் நான் சாதித்த இதை விட, இவர்கள் வயதில் இவர்கள் சாதித்த இதை விட நீ பல மடங்கு அதிகம் சாதிப்பாய், பல மடங்கு அதிகம் சாதிப்பாய். ஏன் தெரியுமா? இந்த வயதில் தான் அந்த நிதானம் வர வேண்டும். யாராவது ரொம்ப திட்டாங்கன்னா தூங்கிடுவேன், ரொம்ப அழ வச்சாங்கன்னா தூங்கிடுவேன், இல்லை சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன், ரொம்ப பசியாக இருந்தாலும் தூங்கிடுவேன். ஒன்றும் இல்லை, இது இங்கே தூங்கிடுவேன். 7 மணி நேரம் சவுண்ட் ஸ்லீப். நல்ல பிள்ளை தானே? படுத்த உடனே தூங்குறவங்க நல்ல பிள்ளைங்க தான். பாரு, அன்னைக்கு எனக்கு தூக்கம் வரல. நான் ஒரு 13 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். அங்கே டேனா இங்கே நைட்டு, இங்கே டே, இங்கே நைட்டுனா அங்கே டே. மதுரையில் தனியாக இருக்கிறேன் நான். பெரிய மாளிகை, அது தனியாக இருக்கிறேன். தனியாக ராத்திரி 12:15 எந்திரிச்சு உட்காந்துட்டேன். தூக்கம் வரல. ஐபேட் எடுத்து ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணுற, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, மூடிட்டேன். ஃபோன் எடுத்து பார்க்குற, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, ப்ரெஷர்னா என்னென்னா, அடுத்தவங்க நமக்கு கொடுக்குறது ப்ரெஷரு, நமக்குள்ளேயே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ்ஸு. அன்றைக்கி பயங்கர எனக்குள்ளேயே என்னடா அது, நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, படுத்தா தூங்க மாட்டேங்குது, வாட் இஸ் திஸ். என் பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது குழந்தைகளை. அந்த டேபிளில் யாரோ ஸ்வீட் பாக்ஸ் கொண்டாந்து வச்சுருந்துருக்காங்க. ஸ்வீட் பாக்ஸ் திறந்து பார்த்தா பிரமாதமான ஸ்வீட்ஸ், பெருசு பெருசாக. நான் ஸ்வீட்ஸ் யூஸ்வலாக சாப்பிட மாட்டேன், சுகர்லாம் கிடையாது, அதனால தான் கிடையாது சாப்பிட்றதில்ல. அம்மா அப்பாவுக்கும் சுகர் கிடையாது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதில்ல.
ஆனால் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஒன்று சாப்பிட்டேன், இந்த பெரிய ஸ்வீட். இன்னொன்றும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சேனா தூங்கிட்டேன். அடா, காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். சரியா? அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். 28 வருஷ வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச ரகசியம் எனக்கு 6:40க்கு உதயமாச்சு, பின்னால் ஒரு ஒளிவட்டத்தோட. ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். அட பாவிகளா, அதுக்காகத்தானா நம்ம ஏதாவது ஜெயிச்சிட்டுனா பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்வீட்டு கொடு ஸ்வீட்டு கொடு ஸ்வீட்டு கொடுன்னு அதுக்காக தான் கேட்குறீங்களா? கண்டுபிடிச்சேன் என்னன்னா, ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு, தோத்துட்டா நீ சாப்பிடு.